இன்னைக்கு ட்ரூவியூவோட 3MP வைஃபை மினி பேன் அண்ட் டில்ட் கேமராவை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த கேமரா பாத்தீங்கன்னா நான் வந்து கோயம்புத்தூர் தனலட்சுமி கேபிள்ஸ்ல தான் வாங்கியிருந்தேன். இங்க பாத்தீங்கன்னா ஹோல்சேல், ரீட்டைல் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா பிரைஸுக்கும் பண்ணி கொடுப்பாங்க. கோயம்புத்தூர்லயே பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸுக்கு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கேமரா கிடைக்கும். எல்லா பிராண்ட் கேமரா பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஹிக்விஷன், தவா, சிபி, அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஓன் பிராண்ட் மாஸ்ட்ரோ கேம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓன் பிராண்டும் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்லயே பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ்க்கு வந்து கிடைக்கும். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோலும் கொடுத்திருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பேன். கடையோட அட்ரஸ் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இவங்களோட ஆன்லைன் ஸ்டோர் லிங்க் பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த கேமரா பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வந்திருக்கு. ஒவ்வொன்றா நம்ம டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல வந்து ட்ரூவியூ அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழ பார்த்தோம்னா வைஃபை மினி பேன் அண்ட் டில்ட் கேமரா அப்படின்றத போட்டுட்டு கேமராவோட போட்டோ வந்து பக்கத்துல கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம கீழ வந்து அலெக்ஸா கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றத சின்னதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸோட இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணுற வீடியோஸை டேரெக்டாக க்ளவுடில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நைட்டில் கலர் வியூலையும் தெரியும் அப்படின்றத கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்லையும் தெரியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்குள்ளே போய் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. பாக்ஸோட டாப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது சிம்பிளாக காமிச்சிருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பாக்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு இன்னொரு சின்ன பாக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. அப்புறம் நம்மளோட கேமரா பார்த்தீங்கன்னா இருக்குது. சின்ன பாக்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு 12 வோல்ட் 1 ஆம்ஸ்க்கான பவர் அடாப்டர் வந்து இருக்கு. அப்புறமா கேமராவை மவுண்ட் பண்றதுக்கான ஸ்க்ரூஸ் இருக்கு. ஒரு யூசர் மேனுவல் புக் இருக்கு. கேமரால கொடுத்திருக்க இன்டர்நெட் போர்ட் சப்போஸ் யூஸ் பண்ணாட்டி அதை க்ளோஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கவர் வந்து கொடுத்திருக்காங்க. அது கூடயே இது பாத்தீங்கன்னா ஒரு 3MP அவுட்டோர் கேமரா. கேமராவை பாத்தீங்கன்னா சென்டர்ல வச்சுட்டு அதை சுத்தி ஒரு 6 LED லைட்ஸ் கொடுத்திருக்காங்க நைட் விஷனுக்காக. சைட்ல பாத்தீங்கன்னா 2 ஆண்டனாஸ் கொடுத்திருக்காங்க. இதை வந்து அவுட்டோர்ல ஃபிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து வைஃபை ரேஞ்ச் வந்து அதிகமா கிடைக்கணும். அதுக்காக பாத்தீங்கன்னா ஆண்டனா வந்து சைட்ல கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 360 டிகிரினால இது வந்து 360 டிகிரி பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிக்கும். அப்புறம் 180 டிகிரி பாத்தீங்கன்னா டில்ட் ஆயிக்கும். கேமரா கீழே ஸ்வைப் பண்ணால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெமரி கார்டு ஸ்லாட் போடுறதுக்கான மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. கேமரால இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 3 வயர் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா டிசி பவர் கொடுக்கறதுக்கான வயர். இங்கே தான் நம்ம கேமராக்கு வந்து பவர் சப்ளை வந்து கொடுக்கணும். அடுத்து இன்டர்நெட் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்ட் வந்து விட்டுருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெட் பட்டன் வந்து வச்சிருக்காங்க. இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 256 GB வரையும் மெமரி கார்டு போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 32 GB மெமரி கார்டு வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இதில் ஒன்ஸ் மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பவர் கேபிளை பார்த்தீங்கன்னா இந்த கேமரா கூட கனெக்ட் பண்ணிடுறேன். கேமராக்கு பவர் சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மினிட் கழிச்சு கேமரா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் யுவர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லும். கேமராவை மொபைலில் கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஈஸி கிளவுட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி டைப் பண்ணுங்கள். ஈஸி கிளவுட் ஆப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்துட்றேன். ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண சொல்லுவோம். லாகின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி யூஸ் பண்ணி பண்ணுறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி பண்ணுறது. நான் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்தியான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிடுறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண கேட்கும். உங்கள் மொபைல் நம்பரை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக என்டர் பண்ணிடுங்க. ஒன்ஸ் மொபைல் நம்பரை என்டர் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கெட் வெரிஃபிகேஷன் கோட் அப்படி சொல்லி இருக்கும். கெட் வெரிஃபிகேஷன் கோடு கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று வெரிஃபை பண்ணுறதுக்கு வரும். அந்த பால் எடுத்து நம்ம பேஸ்கெட்டில் போகிற மாதிரி இருக்கும். அதை போட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. வெரிஃபிகேஷன் கோடு போட்டக்கப்புறம் கீழே லாகின் இருக்கும். லாகினை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. லாகின் ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த பட்டனை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் கேமரான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பெர்மிஷன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண சொல்லுவோம். அலோவ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட கேமரா இருக்கும். இதை ஆடுன்னு கொடுத்துருங்க. ஆடுன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரவுட்டரோட கேமரா வந்து கனெக்ட் பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரவுட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரவுட்டரோட நேம் வந்து இங்கே காமிக்கும். அந்த ரவுட்டரை வந்து சூஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுட்டருக்கு என்ன பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து செலக்ட் பண்ணிடுங்க. பாஸ்வேர்ட் டைப் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 1 மினிட் ஆகும். நம்ம ரவுட்டர் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். செக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு வந்து நேம் கேட்கும். நேம் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமாக இருந்தால் லிவிங் ரூம், இல்லை ஸ்டடி ரூமாக இருந்தால் ஸ்டடி ரூம், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நேம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நம்ம ஆட் பண்ண கேமரா பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லைவாக அப்படியே வீடியோ வந்து ஷூட் ஆகும். இந்த பிடிசெட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் திருப்பினா கேமரா வந்து லெஃப்ட் திரும்பும், ரைட் திரும்பினா பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ரைட் திரும்பும். திரும்புறது பார்த்தீங்கன்னா நீங்களே வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிடிசெட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நம்ம கேமராவை 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்டின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து எஸ்டி கிளாரிட்டியில் பார்க்கணுமா இல்லை ஹெச்டி கிளாரிட்டியில் பார்க்கணுமா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, பல்ப் மாரி ஒரு ஐகான் குடுத்துருப்பாங்க. இந்த பல்ப் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேமரால இருக்க லைட்ட நம்ம வந்து ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கேயே நம்ம லைட் ஆன் பண்றதுனா பண்ணிக்கலாம். இல்ல ஆஃப் பண்றதுனா நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்பீக்கர் இருக்கும். அந்த ஸ்பீக்கர் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேமரால ரெக்கார்ட் ஆகுற சவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். அடுத்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு நெனச்சா, பக்கத்துல பார்த்தீங்கன்னா, கேமரா மாரி இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோம்னா, அந்த இது நம்மளுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குடுத்துரும். அது பக்கத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்கிரீன் ரெக்கார்ட். ஏதாச்சும் ஒரு வீடியோவ அப்படியே ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் வியூல பார்க்கணும்னு நெனச்சா, அந்த பக்கத்துல இருக்க பட்டன கிளிக் பண்ணா உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்ல ஃபுல்லா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, மெமரி கார்ட வந்து ஃபார்மேட் பண்ணிருங்க. அது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழ வந்து மோர்ன்னு இருக்கும். அந்த மோர கிளிக் பண்ணீங்கன்னா, செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ கிளிக் பண்ணா ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபார்மேட் தி மெமரி கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபார்மேட் அப்படின்னு கேட்கும். ஃபார்மேட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து SD கார்டு வந்து ஃபார்மேட் ஆயிரும். மோர் கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மோஷன் டிடெக்ஷன். மோஷன் டிடெக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மோஷன் ட்ராக்கிங். யாராச்சும் நடந்து போம்போது பார்த்தீங்கன்னா, கேமராவும் அதுக்கேத்த மாரி ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா திரும்பும். அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா, க்ரூஸ்ன்னு இருக்கும். அத நீங்க ஒரு வாட்டி கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேமராவே ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, அது திரும்பிட்டே இருக்கும். அதுக்கேத்த மாரி அது திரும்பி பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்துக்கும். வீடியோலயே பார்த்தா தெரியும். நான் அந்த பட்டன் பிரஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 செகண்ட்ஸ், 2 செகண்ட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த கேமராவே திரும்பும். இங்க பார்த்தீங்கன்னா, சைரன் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த சைரன பிரஸ் பண்ணா 15 செகண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கேமரால பார்த்தீங்கன்னா, சைரன் சவுண்ட் வர ஆரம்பிச்சுரும். அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நைட் விஷன். இந்த நைட் விஷன் கிளிக் பண்ணி நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம வந்து அப்படி கஸ்டமைஸா நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் நைட் விஷன். இத நம்ம செலக்ட் பண்ணோம்னா, நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டும் இருக்கும். அதே மாரி ஹியூமன் டிடெக்ட் ஆச்சுன்னா, நம்மளுக்கு கலர்லயும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் கலர் நைட் விஷன். இத செலக்ட் பண்ணா நம்மளுக்கு வந்து IR வந்து ஆஃப் ஆயிரும். அதனால பிளாக் அண்ட் ஒயிட் வந்து நம்மளுக்கு கேப்சர் ஆகாது. ஒன்லி கலர் தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கேப்சர் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராரெட் நைட் விஷன். இது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட். கலர் நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகாது. பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து ரெக்கார்ட் ஆகும். இன்ஃப்ராரெட் ஆல்வேஸ் ஆன்னு சொல்லி கொடுத்தோம்னா நம்மளுக்கு கலரே ரெக்கார்ட் ஆகாது. பிளாக் அண்ட் ஒயிட்லயே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். அப்புறம் நைட் விஷன் வேணும்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மெயின் செட்டிங்ஸ். இதெல்லாம் செட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா ரெக்கார்ட் ஆகும். இல்லாட்டி கஸ்டமைஸ் டேட் வேணும் அப்படி செட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோல நான் வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நம்ம ரெக்கார்டான வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிளேபேக் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த பிளேபேக்கை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த டேட்ல வந்து பிளேபேக் பார்க்கணும், எந்த டைம்ல பார்க்கணும், இப்படி நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.